ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 23/12/2024 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜிலலாம் எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ தென் சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான விஷயம். டைகர் ஃப்ரம் சிம்லாபால் ஃபாரஸ்ட் இன் ஒடிஷா ஸ்டேஸ் இன்ட்டு புருலியா இன் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சிம்லிபால் ஃபாரஸ்ட் ரிசர்வ் இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து ஒடிசாவில் மெயினாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புருலியா, வெஸ்ட் பெங்காலில் இருக்க புருலியாவுக்கு வந்து அங்கேருந்து டைகர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடி இருக்குது. அதுவும் ஒரு 3 years ஓல்டு ஒரு டைகர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது நான் ஏன் இம்பார்ட்டண்டான விஷயமாக எடுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து நிறையவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுது நிறைய நியூஸில். ஸோ அதனால் அதுக்காக தான் நான் வந்து இது எடுத்திருந்தேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி கொஞ்சம் ஜாகிரஃபி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலயமா ஜாகிரஃபி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிம்லிபால் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஜாகிரஃபிக்கலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி நியூஸ்லேருந்து. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ மெயினாக நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இதில் இருக்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயந்தான். மணிப்பூர் மிலிட்டன்ஸ் யூஸிங் ஸ்டார்லிங்க் டிவைசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஸ்டார்லிங்க் டிவைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்லிங்க் டிவைசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இந்த டிவைசஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். அதாவது இப்போ நார்மலாக நம்ம வந்து யாருக்காச்சும் ஃபோன் பேசினோனாலோ ஏதோ மெசேஜ் அனுப்பினோனாலோ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோன்லேருந்து டவருக்கு போயிட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு லோக்கல் சிம் டவர் வந்து போட்டு ஜியோவோ ஏர்டெலோ ஸோ லோக்கலான ஒரு டவருக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகிறதோ இல்லை இது சம்திங் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். ஆனால் நம்ம இந்த ஸ்டார்லிங்க் டிவைசஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிவைஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேட்டலைட்டுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ சேட்டலைட் மூலயமா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்டார்லிங்க் டிவைசஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் வச்சு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. சேட்டலைட் கூடவே ஸ்ட்ரெயிட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நிறைய இந்த டெரரிசம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட வந்து இந்த மிலிட்ரிக்கு அகெயின்ஸ்டாக ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால நம்ம இந்தியாவில் ஆக்சுவலி ஸ்டார்லிங்க் டிவைசஸ் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மிலிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி, ஏன்னா நாங்கள் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க்கு அந்த ஸ்டார்லிங்க் டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணுற டிஸ்க்கு அந்த ரிசீவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டார்லிங்க் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எந்த ஒரு டிவைசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டேக் இருக்கும். ஸோ இப்போ மெயினாக நம்ம ஆப்பிள் ஃபோன் வந்து நம்ம யூஎஸ்எல் ஏதாச்சும் வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து யூஎஸ்ஏக்காக ஜியோ டேக் பண்ணப்பட்ட ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்லிங்க்டெல்லாம் வந்து ஜியோ டேக்டாக இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ ஜியோ டேக்டாக இருக்கணும். பட் ஆனால் வந்து ரொம்ப அவங்க அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் கரெக்டாக வந்து அது யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இங்கே இருக்குது. ஸோ மற்றபடி இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த நியூ இன்டர்செப்ஷன் ரூல்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து புதுசாக வரப்பட்டுள்ள இந்த டெலிகம்யூனிகேஷன் லா பற்றி பேசியிருக்காங்க. அதாவது நார்மலாக இந்த டெலிகம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதோட ப்ரொசீஜராக இருக்கட்டும் சரி, சேஃப்கார்ட் வந்து லாஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலி ஜியோ அஃபென்ஸ் அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபென்சஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் பவுண்ட்ரி மாதிரி.
ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும், ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அது தாண்டி வந்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஒருவேளை அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த இடத்துக்காக செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஜிபிஎஸ் பேஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா பிளிங்கிட், இந்த ஜொமேட்டோ, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஎஸ்ஏல போனீங்கன்னா வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்ட்டு இது பண்ணியிருக்குது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டேக்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜியோ ஃபென்சிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சில சர்டைன் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபென்சிங் அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ஷன் ஆஃப் ஒரு சில இன்டர்செப்ஷன் ரூல்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது ஆர்டிக்கல் 419A அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இந்த டெலிகிராஃப் ஆக்ட் 1991, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 1885 இருந்துச்சு. அப்புறமா மறுபடியும் மாற்றி 1991 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டெலிகிராஃப் ஆக்ட் ஆஃப் 1991 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அதோடைய லாவை வந்து ஒபே பண்ணாத மாதிரி இருக்குது. இந்த ஆர்டிக்கல் புதுசாக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது முன்னாடிலாம் வந்து என்ன தான் ஒரு எமர்ஜென்சி பீரியடாக இருந்தாலும் ரைட் டு ப்ரைவசி அப்படின்றத நம்ம பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா இஃப் இன்கேஸ் வந்து மெயினாக ரொம்ப ஹை கேடரில் இருக்கிறவங்க, அதாவது இந்த சென்ட்ரல் லெவலில் பார்த்திங்கன்னா ஹோம் செக்ரட்டரி அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி, அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் ஹோம் செக்ரட்டரி அவங்களோட பெர்மிஷனோட நம்ம கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு போகிற அந்த மெசேஜாக இருக்கட்டும் சரி, இல்லை காலாக இருக்கட்டும் சரி, அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அதை டேப் பண்ண முடியும் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ரைட்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆனால் டக்குன்ட்டு வந்து இது பண்ணுற மாதிரி வந்து கொடுக்கல. ஸோ வாட் ஆர் த நியூ இன்டர்செப்ஷன் ரூல்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது எப்படி பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மளால் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம பகச்சிக்கிட்டதுனால டக்குன்ட்டு இது வந்து அஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுக்குன்ட்டு ப்ராப்பராக லெட்டர் எழுதி ஸோ அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி இல்லை ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து பெர்மிஷன் கொடுத்து, ஸோ இன்கேஸ் அவங்க கொடுத்துட்ட பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா 7 days 0 to 7 days வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 7th டேயில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அது இல்லீகலாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. லீகலாக இருந்துச்சுன்னா நம்ம பியாண்ட் 7 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ரூத்ஃபுல்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாச்சும் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும் சரி, இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயமா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா லீகலாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 7 நாட்களுக்கு அப்புறமும் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் டேப்பிங் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்கார்டாக இல்லையா அப்படின்றது தான் வந்து ஒரு கொஷின் மார்க் வச்சுருக்காங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் 7 நாள் வந்து அவங்க டக்குன்ட்டு எந்த ரீசன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அவங்களால நம்மளுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அந்த 7 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு அவங்க லீகலாக இல்லீகலா அப்படின்றத வச்சு தான் வந்து அவங்க பியாண்ட் ஆக்ஷன் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து விட்டுடுறாங்க. இன்கேஸ் வந்து அது ஆத்தரைஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து கோர்ட்லேயோ இல்லை அதுக்கப்புறமா ஃபர்தராக சப்மிட் பண்ணுறதுக்கோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி கிடையாது, அதுக்கு வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது அப்படின்றது சொல்லிட்டாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது செக்யூர்டாக இல்லையா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் கீழே வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.